ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸு கட் பண்ணோம் பாருங்கள். அந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் போட போகிறேன். முழுக்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் யாருமே சொல்லி தர மாட்டாங்க. நான் இன்றைக்கி அதில் உள்ள நிறைய டிப்ஸை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். நீங்கள் இந்த டிப்ஸை பயன்படுத்தி ஒரு ப்ளவுஸை தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். எந்த வித ஏற்ற இறக்கங்கள் லூஸு எதுவுமே வராது. ரொம்ப கரெக்டாக வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் தேய்ங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். கிளாஸ் எதுவுமே போக வேண்டாம். இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அந்த வெட்டின ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறைய குட்டி குட்டி டிப்ஸு சொல்லியிருக்கேன். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல இங்கே பாருங்கள், நம்ம வெட்டி வைக்கும்போதே அப்படி ஒன்று ஒன்றா வைக்கணும். அப்படின்னா தான் நம்ம எடுத்து வச்சு தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் 2 பீஸாக இருக்குதுல, அது நம்ம முன்பாகத்தையும் பின்பாகத்தையும் தனியாக வெட்டி எடுத்துக்கணும். முதல்ல எடுத்தோடனே பாருங்கள், நம்ம பின்பாகத்தை அதாவது பேக் சைடை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது நம்ம பின்னாடி ஒரு சின்னதாக நம்ம 2 இன்ச்சு எடுத்து நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம் இல்லையா, அந்த சைடு அளவுக்கு என்ன பண்ணுங்கள், மடக்கி விட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கட் பண்ண வீடியோவும் இந்த ஸ்டிச்சிங் வீடியோவும் முழுசாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தாராளமாக நீங்களே வெட்டி நீங்களே தைக்கலாம். அளவு எதுவுமே மாறாது. அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு மடக்கு அந்த சின்னதாக கட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதில் ஒரு மடக்கு மடக்கி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு மடக்கு மடக்குனீங்கன்னா 2 இன்ச்சு சரியாக இருக்கும். வச்சுட்டு நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். பிக்னஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாகவே தைங்க, அவசரமே இல்லை. நிறைய நம்மளுக்கு குழப்பங்கள் இருக்கும். எது முன்னாடி வரும், எது பின்னாடி வரும், முதல்ல எதை தைக்கணும் அப்படின்னு ரொம்ப குழப்பம் வரும். நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதல்ல எது தைக்கணும், அப்புறம் எது தைக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நல்லா கவனித்து இதே போல் நீங்களும் தைங்க. அதே மாதிரி அந்த தைச்சதை அப்படியே 2ஆக மடிச்சுக்கோங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அளவு ப்ளவுஸை வச்சு தான் அளவெடுத்து தைக்க போகிறோம். அப்படின்னா தான் நம்மளுக்கு அளவு கரெக்டாக வரும். இப்போ அந்த நம்ம தைச்சதை 2ஆக போட்டுட்டு அதே மாதிரி அளவு ப்ளவுஸை எடுத்து அந்த முதுகு பகுதி, அந்த இடுப்பு சைடு, அந்த தையல் 2ஐயும் ஒன்று போல் வச்சு இந்த மாதிரி பேக் சைடையும் ஒன்றா வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நமக்கு பின்னாடி 2 டாட் பிடிப்பாங்க பாருங்கள். அது இந்த நம்ம ஷோல்டர் நடுவில் எடுத்து நம்ம ஒரு தையல் போடலாம். ஆனால் அளவு ப்ளவுஸ் மாதிரியே வேணும் அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம அந்த அளவு எடுத்துக்கலாம். எடுத்து அந்த டாட் பிடிச்சிருப்பாங்கள்ல, அதில் நம்ம இப்படி ஒரு கோடு கிச்சிக்கலாம். 2 பக்கம் பின்னாடியும் 2 சைடுமே அப்படியே கோடு கிச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டிச்சிங் போட்டுடலாம். பாருங்கள், இந்த 2 டாட்டும் பிடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு பேக் சைடில் வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா, அந்த அளவு இருக்குது பாருங்கள், பேக் சைடோட மொத்த அளவு அதையுமே டாட் எடுத்து அந்த கோடு கீச்சு நம்ம அளவு எடுத்து அப்படியே ஒரு கோடு கீச்சு அப்படியே வச்சிட்டோம்னா, இது அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் தான் எடுக்க போகிறோம். அதுக்கு பிறகு இதில் வேலையே இல்லை. நம்ம இந்த சைடு அந்த தையல் ஸ்டிச்சிங் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம அப்படியே அதே தையல் கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஒரு கோடு கீச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பின்னாடி அளவு எடுக்க வேண்டாம். அதுக்காக தான் பேக் சைடு வேலையை இப்போவுமே முடிச்சிடலாம். இவ்வளோ தான் பின்னாடியோட வேலையே, இவ்வளோ தான். இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக முன் சைஸ் பாடியோட ஸ்டிச்சிங் தான். இதை நீங்கள் நம்ம நடுவில் கட் பண்ணாமல் வச்சுருந்துருப்போம். கழுத்து பாகத்தில் அப்படியே 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இல்லை ஒரு கட் பண்ணுறேன் பாருங்கள். அது எதுக்கு அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஷோல்டர் வந்து இறங்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் லைட்டாக அந்த நுனியை வந்து அந்த நம்மளோட கழுத்து பகுதியோட நுனியில் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த ஷோல்டர்லேயும் வந்து சின்னதாக நம்ம இறக்கி கட் பண்ணணும். அதையும் நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இதே போல் ஒன்றா வச்சுக்கோங்க. சிலவங்க வந்து அந்த சைடு எடுத்துருவீங்க, ஒன்று இந்த சைடு எடுத்துருவீங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. பிக்னர்ஸ்க்கு வந்து அது அந்த தப்பு நிறைய வரும். அதை பிரிப்பாங்க, திருப்பி தைப்பாங்க. அதனால் கவனமாக செய்யுங்க. இப்போ வந்து அந்த முன் பாகம், பாடியோட முன் பாகத்தில் நம்மளோட அந்த கப் சைஸ் வரும் பார்த்திங்களா, அது நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலவங்க வந்து பேக்கில் போயிட்டு அந்த இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க இறங்கிட்டும்பாங்க. எதுக்காக அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே போல் நம்ம தைச்சி கொடுத்துட்டோம்னா சரியாக வரும். அதில் வந்து நமக்கு ஒரு 2.5 இன்ச்சு இருக்கும், 2.5 அல்லது 2.25 தான் இருக்கும். அதை அளந்து எடுத்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இதே போல் நம்ம இப்படி ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க. நமக்கு முன் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த முன்னாடி பகுதி வந்து நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெய்லரே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். மறுபடியும் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. அதேமாதிரி ஷோல்டர் இறக்கம் அது எதுவுமே இல்லாமல் நம்ம கரெக்டாக ஃபிட்டாக தைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து வேறு எங்கேயுமே மாற மாட்டாங்க. இப்போது கீழே வந்து அந்த அடியில் பட்டி சைடு இருக்குது பாருங்கள், அதில் ஒரு டாட் பிடிப்போம். அதையுமே நம்ம ப்ளவுஸில் அளந்துக்கோங்க. நீங்கள் பாருங்கள் 3 இருக்கும். பொதுவாக எல்லாருக்குமே 3 இருக்கும். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும் 3.5 3.25 அந்த மாதிரி இருக்கும். நார்மலாக உள்ளவங்களுக்கும் 3 வச்சாலே நம்மளுக்கு போதும். அந்த இடத்துல வச்சு ஒரு டாட் பிடிச்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் பேக்கில் அந்த தையல் வந்து இந்த பக்கம் வரணும், அதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் துணி வரணும். அதில் வந்து ஒரு 3 டாட்டு வைப்போம். அது நான் வச்சு காட்டல. இந்த நீளம் அதையும் எடுத்துக்கோங்க. அதோட நீளம் வந்து இந்த முன்னாடி இந்த பிடிச்சம் பாருங்கள், அதே அளவு அந்த 2.5 அல்லது 2.25 தான் இருக்கும். அதை விட அதிகமாகலாம் இருக்காது. அதையும் அளந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். அதற்கு பிறகு மேலே நம்ம அக்கு சைடில் ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட் வந்து நீங்கள் இந்த 2 டாட்டையும் ஒழுங்காக எடுத்து விட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு தூக்குனாப்பில் வரும் பாருங்கள், ஒரு முக்கோண ஷேப்பில். அதை அப்படியே நம்ம எடுத்துட்டு நம்ம ஒரு தையல் போட்டுற வேண்டிதான். அது வந்து கொஞ்சம் மேலே தள்ளியே இருக்கட்டும். ரொம்ப கீழே வந்தால் அப்படியே குச்சி மாதிரி இருக்கும். அது சிலவங்களுக்கு பிடிக்காது. அது தட்டையாக இருந்தால் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால் அது கொஞ்சம் மேலே தள்ளியே தையல் போட்டுக்கோங்க. ரொம்பவும் தட்டையாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சப்புன மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா இருக்காது. அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அளவு ப்ளவுஸ்லேருந்து அளந்து எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு தையல் போட்டிங்கன்னா அப்படியே சேஃப் எப்படி வந்துட்டு பாருங்கள், சூப்பராக வந்துட்டு. இப்போ இந்த 1 சைடு எடுத்துட்டோம் இல்லையா, அதே அளவு வச்சு தான் நம்ம அடுத்த சைடு எடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த 2 அளவும் வந்து நம்மளுக்கு ஒன்று போல் வரணும். அதனால் இதே அளவு வச்சு அடுத்த சைடில் உள்ளதையும் நம்ம எடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடு வந்து மாறிடக்கூடாது. இப்போ இதில் வந்து உள் சைடு எடுத்துருக்கிங்கன்னா அதே தையல் வந்து அந்த பக்கம் தான் தைக்கணும். வெளியில் போட்டு தைச்சிங்கன்னா அப்படியே மாறி போயிடும். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி அப்படி அளவெடுத்து நம்ம தைச்சிக்கலாம். நம்ம அப்படி எடுத்துக்கிட்டாலே அப்படியே அந்த முக்கோண சைஸ் கரெக்டாக அப்படி வந்துடும். அதை பிடிச்சி அப்படியே ஒரு தையல் சொல்லிடலாம். தைக்க தெரிஞ்சவங்க ஈஸின்னு சொல்லிடலாம். ஆனால் அதை பழகிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு 4-5 ப்ளவுஸு அப்படியே கற்றுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே அது அப்படியே பழகிரும்.
ஈஸியாக வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம பயப்பட வேண்டியது அவசியமே இருக்காது. இப்போ வந்து நம்ம முன் பாகம் ரெண்டையும் முடிச்சாச்சு. அதற்கு பிறகு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, பட்டி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். 2 பீஸு அப்படின்னா 2 பீஸ்னால் எத்தனை 4 இருக்குது. இன்னும் ஒரு உள்ளே கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக பட்டி வந்து எப்போயுமே நல்லா கனமாக வைங்க. அப்படின்னா தான் கை தூக்கும்போது அல்லது எப்போயுமே மேலே ஏறாமல் இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா நான் ஒரு துணி வைக்கிறேன் நடுவில். அதே அளவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அந்த உள்ளே வைக்கிற துணி வந்து சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா உள்ளே நம்மளுக்கு உள்ளே போயிடும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், இப்படி கரெக்டாக வச்சுட்டு இப்படி ஒரு தையல் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த மடித்த பாகத்தை அப்படியே கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து அந்த ஒரு சைடு, அதாவது 2 பக்கம் நம்ம பட்டி வைக்கணும் இல்லையா, அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அது மாறிடக்கூடாது. முன்னாடி வர்றது கரெக்டாக முன்னாடி வரணும். அடையாளம் ஏதாவது வச்சுக்கோங்க. பின் சைடு போகிறது பின் சைடு தான் போகணும். முன் சைடு வர்றது முன் சைடு தான் வரணும். அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. மாற்றி வச்சிங்கன்னா ப்ளவுஸோட அளவே மாறிடும். அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது கொடிக்கிச்சோ அல்லது சிஸ்டரால் கட் பண்ணியோ நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பீஸ், அதாவது ப்ளவுஸ் துணியோட பீஸு முதல்ல வெளிப்பாகமாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வேஸ்ட் பீஸ் கட் பண்ண பாருங்கள், அதை வச்சுக்கோங்க. அப்புறம் உள்பாகமாக ஒரு நம்ம ப்ளவுஸில் கட் பண்ண பீஸை வச்சுக்கோங்க. எப்படி வச்சேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே போல் நேராக வச்சு நம்ம துணி வந்து விலகாமல் அப்படியே பார்த்து நம்ம தையல் போடணும். அதேமாரி உள்ளே வந்து நம்ம டாட் பிடிச்சோம் பாருங்கள், அந்த டாட் வர்ற இடத்துல அந்த டாட்டை லேசாக மடக்கி விட்டு தையல் போடுங்க கரெக்டாக. இல்லைன்னா அது கொஞ்சம் அது மேலே தையல் விழுந்துச்சுன்னா அப்படியே நம்மளோட முன் சைஸ் வந்து அப்படியே இழுத்துக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அதையும் கவனிச்சிக்கணும். சும்மா கடகடன்னு எடுத்தோமா வச்சோமா தைச்சோமான்னு நம்ம தைக்கவே கூடாது. அளவு ஒன்று நம்ம பார்த்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து சரியாக வரும். இங்கே பாருங்கள், இதை அப்படியே வச்சுங்க பாருங்கள். ஒரு தையல் அப்படியே படிமான தையல் ஒன்று நம்ம போட்டுக்கணும். ஆமாம், கீழே உள்ள நம்ம வந்து இந்த முன் பாடியோட ஷேப்பை வந்து நம்ம இழுக்கக்கூடாது. பட்டியை வந்து கீழே இழுத்து விட்டு நம்ம தைக்கணும். அப்படின்னா தான் சுருக்கங்கள் வராது, நமக்கு சரியாக வரும். இப்போது மீதி இருக்க பீஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம அடுத்த சைடும் எடுத்து வச்சு தைச்சிக்கணும். முன்னாடி வர்றது முன்னாடி வரணும், பின்னாடி வர்றது கரெக்டாக பின்னாடி வரணும். அது அளவு சரியாக எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம அந்த முன் பகுதியோட வெளிப்பாகத்தில் நம்ம ப்ளவுஸில் கட் பண்ண அந்த பட்டியை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் எடுத்தோம் பாருங்கள், அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி கீழே உள்ளோடி வந்து ஒரு பட்டி பீஸை வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. அப்போவுமே கரெக்டாக எடுத்துக்கிட்டு சரியாக தைங்க. அப்புறம் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. கீழே உள்ள பட்டியை அப்படியே இழுத்து விட்டு படிமான தையல் போடுங்க. அப்படின்னா தான் நமக்கு சரியாக வரும். இப்போது 2 சைடுமே தைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம முன்னாடி நம்ம பேக் சைடு தைச்சி எடுத்தோம் பாருங்கள், அதில் வெளிப்பாகத்தமாக திருப்பி போட்டு அந்த அக்கு சைடில் நம்ம ஸ்டிச்சிங் போடுவோம் பாருங்கள். அதே சைஸுக்கு நம்ம இப்போ பட்டி தைச்சதை வச்சு அளந்துக்கோங்க. அக்கு சைடாக வர்ற மாதிரி அது வந்து வெளிப்பாகமும் அதேமாரி இந்த முன் சேஃபில் உள்ள வெளிப்பாகமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு கீழே வந்து பட்டி மடக்கிறதுக்காக இந்த அளவு வச்சு சரியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நமக்கு ஏற்ற இறக்கங்கள் வராது, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அடுத்த பீஸ் எடுத்து வச்சு அடுத்த சைடும் அதே மாதிரி மடக்கிறதுக்கு எடுத்து சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வச்சு தையல் போட்டுறாதீங்க. இன்னொரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். என்னென்னா, நம்ம ப்ளவுஸோட அந்த கொக்கி சைடுனா கொக்கி சைடு நமக்கு தைச்சிருக்கிறது போட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும் எது கொக்கி சைடு எது ஊக்கு மாட்டுற சைடுன்னு. அந்த அளவு சரியாக வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் தையலுக்காக விட்டுக்கோங்க. விட்டுட்டு கீழே அந்த அளவு எடுத்துட்டு நம்ம அதில் ஒரு கட் பண்ணணும். கொஞ்சம் விட்டு கூட கீழே கட் பண்ணிக்கோங்க. அதே அளவு ஒட்டி கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முன்னாடி துணி இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம அதே அளவு கொஞ்சம் விட்டுட்டு அளவு எடுத்து நம்ம கீழே கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதே மாதிரி அளவு எடுத்து தைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அளவு ப்ளவுஸ் எப்படி அளவு இருக்கோ அதே அளவு மாறாமல் இருக்கும், அருமையாக இருக்கும். சிலவங்களுக்கு இப்படி அளவு எடுக்காமல் தைப்பாங்க. அதனால் மேலே உள்ள கழுத்து பார்த்திங்கன்னா ஏற்றம் இறக்கம் இருக்கும். அதை திருப்பி கட் பண்ணுவாங்க. அப்படி கட் பண்ணாங்கன்னா அந்த முன்னாடி கழுத்தோட அளவே மாறும், அப்படியே விரிஞ்சி வரும். அது சரியாக வராது. அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. இப்போ அதிகமாக துணி இருந்தது, கட் பண்ணி எடுத்துட்டோம். அதிகமாக துணி இருந்ததுன்னா கீழே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக இருந்தால் அவ்வளோ நீச்சாக இருக்காது. அதனால் இப்போ அந்த கட் பண்ண இடத்துல வச்சு ஒரு தையல் ரெண்டையும் மடித்து தைக்க முடியும்னா தைச்சிக்கோங்க. பிக்னஸ் அப்படி தைக்காதீங்க. இப்படி 2 தையலாக போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு சரியாக வரும். இந்த சைடு வெட்டினது அந்த சைடு வெட்டினது ரெண்டும் சரியாக வச்சு ஒரு தையல் போட்டு அதை திருப்பியே ஒரு மடக்கி இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இந்த அளவு இந்த ஒன்று தைச்சிருக்கோம் பாருங்கள் ஒரு சைடு, இதிலேருந்து இன்னொரு சைடுக்கு அளவு எடுத்துக்கணும். இப்போ ப்ளவுஸ் எடுக்காதீங்க. இப்போ இந்த சைட்லேருந்து அளவு எடுத்துக்கோங்க. இதில் வச்சு கரெக்டாக எடுத்து நம்ம இப்போ பட்டி பீஸு கீழே அளவு எடுத்து தைச்சோம் அப்படின்னா ரெண்டும் ஒன்று போல் வரும். ஏற்ற இறக்கங்கள் வராது. நம்ம மேலே அந்த கழுத்து பாகத்தில் வெட்ட வேண்டிய அவசியமும் வராது. சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக துணி இருந்ததுன்னா கீழே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அதில் எப்படி மடக்கணுமோ அதே போல் இதையும் மடக்கி தையல் போட்டுக்கோங்க. தைக்கிறதுன வெட்டியாச்சே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இதில் ஒவ்வொரு சின்ன சின்ன குறிப்புமே ரொம்ப யூஸ் ஆனது, பயனுள்ளது. நிறைய பேருக்கு அது எப்படி போட்டு தைக்கிறதுன்னு பிகினர்ஸ்க்கு தெரியாது. அதனால தான் நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இவங்க இப்போ 2 சைடும் நம்ம தைச்சி எடுத்தாச்சு. கரெக்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கங்கள் வரல. அவ்வளோ அழகாக நமக்கு கழுத்து வந்துருச்சு. இப்போ அந்த கொக்கி கட்டுற இடமும் ஐ கட்டுற அதாவது மாட்டுற இடமும் நம்ம தைக்கணும். அதுக்கு நம்ம அக்கிள் சைடு கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள், அந்த பீஸை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பீஸ் எடுத்தாலே போதும். இப்போ இந்த மடித்த பாகம் நம்ம சைடு இருக்கணும். ஓப்பன் சைடு வெளி சைடு வச்சு 2.5 இன்ச்சு நோட் பண்ணிக்கோங்க. இன்ச்சு நோட் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த துணியுமே வேண்டாம் நமக்கு கொக்கி கட்டுறதுக்கும் ஊக்கு கட்டுறதுக்கும் மாற்ற இடம் கட் பண்ணுறதுக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இது கொக்கி கட்டுற இடம். இந்த 1.5 இன்ச்சு கொக்கி கட்டுறதுக்கு, அந்த 2.5 இன்ச்சு மாற்றுறது இடம் கட்டுறதுக்கு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து இருக்குது பாருங்கள், இந்த பீஸையும் நம்ம தூர போடலை. இதுவுமே நம்மளுக்கு தேவைப்படும். இதையும் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கொக்கி கட்டுற இடம். கொக்கி கட்டுற இடம் வச்சு தைக்கும்போது நம்ம வெளிப்பாகம் வச்சு தைக்கணும். உள்ளே வச்சு தைக்கக்கூடாது. வெளிப்பாகத்தில் வச்சு
இப்போ இந்த துணி வந்து இதில் வச்சு நான் தைக்கலை, சும்மா அளவு தான் எடுத்து பார்க்குறேன். இது வந்து அந்த சைடு வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் விட்டுக்கோங்க, கீழே கொஞ்சம் விட்டுக்கோங்க. விட்டுட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வெளிப்பாகமாக வச்சு ஒரு தையல். நீங்கள் பவர் மிஷினில் வந்து கட் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த கட் பண்ணுற வேலைகள் எல்லாம் வெளியில் வச்சே கட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்ம கடன்னு இங்கே வந்து தைச்சி மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் டக்குன்னு வேலை முடியும், நமக்கு பவரும் சேவ் ஆகும். நமக்கு கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் தைக்கிறது ஈஸியாக தைச்சிடலாம். ஒரு தையல் போட்டாச்சு. போட்டுட்டு அந்த பக்கமாக திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ கீழே லேசாக கட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம மடக்கி எடுக்க போகிறோம். இது மொத்தமுமே நமக்கு உள்ளே வரணும், அந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் முழுக்க பிக்னர்ஸ்க்காக தாங்க. அவ்வளோ குட்டி குட்டி டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் இந்த தையல் ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பானுவின் அம்மா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி, அப்புறமா பாருங்கள், இதை போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடம் வந்து கொஞ்சம் பட்டி பீஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் அது கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சாஃப்ட் ஆயிரும். அதனால் அது லேசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே வச்சு ஒரு தையல் பொறுமையாக தைங்க. இந்த இடங்கள்லாம் தைக்கும்போது தைச்சிட்டு நம்ம மேலே இருக்க பீஸையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே ஒரு தையல், அதை ஓப்பன் மாதிரி இருக்கும், அதுக்காக கீழே ஒரு தையல். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒன் சைடு முடிஞ்சிச்சு, கொக்கி சைடு. இது அப்புறம் நம்ம மாட்டுற சைடு வந்து இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. உள் பக்கமாக துணியை வச்சு தைக்கணும். இதில் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்குன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு அப்படியே நம்ம உள் சைடாக வச்சு இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள், அதை வந்து இதில் வச்சு தைக்கணும். இது எதுக்காக வச்சு தைக்கிறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப லேசான துணி. இது வச்சு தைச்சோம்னா கொஞ்சம் திண்ணமாக இருக்கும், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இங்கே பாருங்கள், 2 பீஸ் வச்சுருக்குறேன். இப்போ வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு ஒரு தையல். நம்மளுக்கு கைத்தொழில் ஒன்று நம்ம கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எப்பயுமே என்ன தான் நம்ம படிச்சிருந்தாலும் கைத்தொழில் ஒன்று இருந்தது அப்படின்னா அது நமக்கு எப்போதுமே கை கொடுக்கும். எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி இதை சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கையிலே சரி, காலேஜ் படிக்கையிலும் சரி, என்ன தான் படிச்சிருந்தாலும் நீ கைத்தொழில் ஒன்று கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் யாருமே எந்த கௌரவமும் படக்கூடாது. நான் படிச்சிருக்கிறேன், நான் அவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் தையல் தைப்பேனா அப்படின்னு எதுவுமே யோசிக்கக்கூடாது. இதுவும் ஒரு தொழில் தான். கொஞ்சமாக கீழே கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கீழே மடக்கிட்டு அப்படியே, இது வந்து ரொம்ப உள்ளே தைக்கக்கூடாது, 2ஆக மடித்து அப்படியே ஒரு தையல், கீழேருந்து மேலே வர ஒரு தையல்.
அதனால் அப்போ எனக்கு கற்றுக்கிட்டதுனால எனக்கு இப்போ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாப்பா இருக்கிறதுனால வேலைக்கெல்லாம் எங்கேயுமே போக முடியாது. அதனால் இந்த தையல் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ ப்ளவுஸில் முக்கால்வாசி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. முன் சைடு எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இனி நம்ம ஜாயின் பண்ணுற வேலை மட்டும்தான். ஜாயின் பண்ணுறதுல நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். அவ்வளோதான். கொக்கி சைடு எல்லாமே நம்ம முடித்தாச்சு. முன் சைடோட வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டையும் ஒன்றா வச்சு பாருங்கள், சமமாக இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் எதுவுமே இருக்காது. லைட்டாக ஏற்ற இறக்கங்கள் இருந்ததுன்னா கொஞ்சமாக மட்டும் வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்காக மேலே வரையும் உள்ளே குடஞ்செல்லாம் வெட்டிடாதீங்க. கொஞ்சமாக இருந்ததுன்னா வெட்டி, இல்லைன்னா அப்படியே கூட விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்பலாம் வெட்டிடாதீங்க. பாருங்கள், நம்ம வச்சு பார்க்கும்போது சமமாக இருக்கும். இப்போ வந்து பேக் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ அதே மாதிரி நம்ம முன் பாகத்தோட ஒரு சைடு எடுத்துக்கோங்க. கரெக்டாக எந்த பக்கம் வரும் அப்படின்னு அக்கு சைடை சமமாக வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இனி முன்னாடி சைடு வந்து கொஞ்சம் இறக்கமாகவும், பேக் சைடு அதாவது அந்த சைடு வந்து கொஞ்சம் ஏற்றமாகவும் வச்சிங்க அப்படின்னா ஷோல்டர் இறக்கம் வந்து நம்மளுக்கு வராது. அதனால தான் நான் அந்த இடத்துல கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். நிறைய பேருக்கு ஷோல்டர் இறக்கம் பிரச்சனை வரும். அது மோஸ்ட்லி ஷோல்டர் இறங்குறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் வந்து முன் கழுத்து வந்து ரொம்ப லோவாக போடணும் அப்படிங்கிறாங்க. அப்படி லோவாக போடணும்னு நினைக்கும்போது நம்ம கட்டிங் வந்து கொஞ்சம் இப்படி சேஞ்ச் ஆகும். அந்த நேரத்தில் நமக்கு வந்து கழுத்து இறக்கம் வரும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா கழுத்து இப்போ வந்து ஷோல்டர் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. முன் கழுத்தும் அளவு ப்ளவுஸோட முன் கழுத்தையும் நம்ம இப்போ தைக்கிற ப்ளவுஸோட முன் கழுத்தையும் வச்சு அளந்து எடுத்திங்கன்னா சரியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வந்ததுன்னா இன்னொரு தையல் கூட இந்த பக்கமாகவோ அந்த பக்கமாகவோ நம்ம போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து அளந்து பார்ப்பாங்க, எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி அளந்து பார்ப்பாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல சரியாக தைச்சி கொடுக்கணும். இப்போ வந்து கையை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 பீஸாக இருக்கும். அதை ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து முன் சைஸுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு பீஸை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போது முன் சைடு எந்த பக்கம் வரும்னு பார்த்து அதே அளவு வச்சு இங்கேருந்து நீ அளங்க எடுக்கண்டா, நடுவில் இருந்தே தையல் போடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து சரியாக வரும். நடு சைடு வந்து கரெக்டாக வந்து நிற்கும். அதனால் நடுவில் இருந்தே தையல் போடுங்க. இது வந்து சரியாக இருக்கணும். கை சைடு இந்த சைடோ அந்த சைடோ போகக்கூடாது, ஒன்று போல் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம கையோட ஷேப் வந்து சரியாக வரும். அப்படியே பார்த்து பார்த்து பொறுமையாக தைக்கணும். இந்த உலகத்தில் வந்து எந்த தொழில் வேணால் நம்ம வந்து செய்யலாம், எந்த தப்புமே கிடையாது. படித்தவங்க கூட செய்யலாம், படிக்காதவங்க தான் இது செய்யணும் அப்படின்னு எந்த கணக்குமே கிடையாது. யார் வேணால் நம்ம வந்து உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு எந்த வெக்கம் எதுவுமே படக்கூடாது. எப்பயுமே நமக்கு உழைச்ச காசு நமக்கு கண்டிப்பாக நமக்கு உதவி செய்யும். இப்போ வந்து அந்த சைடு, இப்போ ஒரு சைடு அந்த சைடு தைச்சிட்டேன்னா அதில் இருந்து நேராக திருப்பி இப்படி தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
அதில் இன்னொரு தையல் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. சரியாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருக்குங்க பாருங்கள். 2 பக்கமுமே சரியாக வந்துச்சு ஷோல்டர் எல்லாமே. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ கொக்கி சைடாக இருந்தால் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கொக்கி சைடுனா கொக்கி சைடு எடுத்துக்கோங்க, அல்லது ஊக்கு மாட்டுற சைடுனா அந்த சைடு எடுத்து அளவு எடுத்துக்கோங்க. மாற்றி மாற்றி அளவு எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு 2 பக்கமுமே சேஞ்சு வரும். ஒன்று பெருசாகவும் இருக்கும், ஒன்று சிறுசாக இருக்கும். அதனால் கரெக்டாக வச்சு அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு கோட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ கையை வந்து மேலே வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கட் பண்ணி விட்டோம் பாருங்கள். அந்த அளவும் இந்த சைடில் உள்ள அளவும் எடுத்து சரியாக அப்படி அமுக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா மடங்கிரும். அதுக்கு பிறகு அப்படி ஆப்போசிட்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸோட அதேமாதிரி கையுமே மாறக்கூடாது. இப்போ எந்த கை மடிக்கிறோமோ, இப்போ கொக்கி சைடு உள்ள கைனா அந்த கொக்கி சைடு உள்ள கை அளவு ப்ளவுஸில் எடுத்து கரெக்டாக. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கை வித்தியாசப்படும். ஒரு கை பெருசாகவும் இருக்கும், ஒரு கை சிறுசாகவும் இருக்கும். அதனால் இப்படி பிடிச்சி வச்சுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம அளந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள். அதேமாதிரி நீளமும் செக் பண்ணிக்கோங்க, உயரமும் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நீளமாக இருந்ததுன்னா கொஞ்சம் எனக்கு நீளமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உள்ளே தள்ளி மடக்கி விட்டுக்க போகிறேன். மடக்கி விட்டுட்டு இப்போ கையோட அகலத்தை அளந்து எடுக்கும். இப்போ சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஒன் டைம். இப்போ சரியாக இருக்குது பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இப்போ அதே அளவு வச்சு கையோட அகலத்தை வந்து நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிவிட்டு இப்போ அக்கல் சைடு இருக்குது பாருங்கள், அந்த சைடும் நம்ம வந்து கரெக்டாக அளந்துக்கணும். இல்லைனா இப்படி வச்சு நீங்கள் இழுத்தீங்கனாலே வரும். ஒரு சிலவங்களுக்கு அது அப்படியே வரும், ஒரு சிலவங்களுக்கு அது ஏற்ற இது வரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்படி வச்சுட்டு இப்போ கீழே நம்ம அளவு எடுத்தோம் பாருங்கள், உடம்போட அளவும் எடுத்தோம், அந்த முன் சைடோட அளவும் எடுத்தோம். இது வச்சு இப்படி அளந்திங்கன்னா அக்குள் சைடு, இந்த அக்குள் அளவு ப்ளவுஸோட அந்த அக்குளையும் நம்ம இப்போ தைக்க போகிற சட்டையோட அக்குளையும் வச்சு அளந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நோட் பண்ணிக்கோங்க. அந்த தையலில் இப்படி பிடிச்சி இழுத்தாலே போதும், நமக்கு அந்த தையல் போடுற இடம் சரியாக நம்மளுக்கு காட்டும். இந்த காட்டுது பாருங்கள், அந்த மாதிரி இழுத்து பிடிச்சாலும் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த இடம். வச்சுட்டு அப்படியே ஒரு தையல். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எந்த ஏற்ற இறக்கமும் வரல, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லா அளவும் நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ப்ளவுஸு. இங்கே பாருங்கள், நமக்கு எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். எந்த ஏற்ற இறக்கங்களும் இல்லாமல் இங்கே வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுத்த பக்கம் வந்து ஃபஸ்ட்லேயே அடுத்த சைடு வந்து கொக்கி சைடாக இருந்தால் கொக்கி சைடு கரெக்டாக அந்த அளவு நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சு கரெக்டாக அளவு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அளவு ப்ளவுஸோட அந்த முன் கழுத்தும் நம்ம இப்போ தைச்சிட்டு இருக்க ப்ளவுஸோட முன் கழுத்தும் சரியாக இருக்குதா அப்படின்னு அளந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் வந்தது அப்படின்னா கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா மேலே ஒரு தையல், கீழேனா கீழே அப்படி போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் ஷோல்டர் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த முன்னாடி வந்து இறக்கம் வரக்கூடாது. அந்த ஷோல்டர் இப்படி சிலவங்களுக்கு அப்படி இறங்கிட்டே வரும், அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக லைட்டாக அந்த சைடில் இப்படி சாய்வாக கட் பண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம். சுடிதாருக்கெலாம் நம்ம தைக்கும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் தைக்கும்போது ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம அந்த இறக்கம் வந்து கட் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ்லேயும் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஷோல்டர் பக்கத்தில் அவங்களுக்கு வந்து அந்த அப்படியே உட்காந்துருக்கும் கரெக்டாக. அதற்காக தான் சொல்கிறேன். இப்போது அளந்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும்.
மேலே தையல் கொஞ்சம் விட்டுட்டு அளங்க, அப்படின்னா தான் நம்மளுக்கு சரியாக வரும். கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதாவது ஜாயிண்ட் எல்லாம் ஃபினிஷ் முடிய போகுது. இவ்வளோ தாங்க. நம்ம ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். மோஸ்ட்லி பிக்னஸாக இருந்தால் உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரமாவது ஆகும். இப்போ நல்லா தைச்சி பழகினவங்க அப்படின்னா அவங்கெல்லாம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் தைச்சி முடிச்சிடலாம். அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் தான், அதே மாதிரி தான் அடுத்த கையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அந்த கை எப்படி சொன்னேன், அதாவது ஷோல்டரோட நடு பக்கத்தில் இருந்து நம்ம ஜாயிண்ட் வந்து இணைக்கணும். அப்படின்னா தான் சென்ட்ரு வந்து நமக்கு சரியாக வரும். சென்ட்ரு வந்து கொஞ்சம் மாறிச்சின்னு வச்சுக்கோங்களேன், கை வந்து திருகிக்கும். போடும்போது அவங்களுக்கு திருகிக்கும், சரியாகவே வராது. அப்புறம் அவங்க வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம நடு பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எந்த மாற்றமும் வராது. இப்போ வந்து பாருங்கள், அவ்வளோதான். கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அதேமாதிரி கீழே மடக்கிறது எப்படி நம்ம அந்த கை பண்ணமோ அதே போலயே பண்ணிக்கோங்க. அளவு வந்து ஹைட்டு அகலம் எல்லாமே பார்த்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக பார்த்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வரும். அதேமாரி அக்குள் அளவு எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுற வேண்டியதுதான். எல்லாமே நம்ம கோடு போட்டு வச்சுக்கணும். அப்படின்னா தான் நம்ம தைக்கும்போது கரெக்டாக தைக்க முடியும். அப்படியே ஒரு மேலேருந்து கீழே வர ஒரு தையல் அப்படியே போட்டுற வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக 2 ஜாயிண்ட்டுமே ஒன்று போல் இருக்கணும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வரணும். அப்படி வந்தாலே நமக்கு ப்ளவுஸு சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதேமாரி அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு நம்ம தைச்ச ப்ளவுஸு சேர்த்து வச்சு நீல வாக்கில் அளந்து எடுத்துக்கணும், சரியாக இருக்கா அப்படின்னு. சரியாக இருந்தது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா போடுற தையலை வந்து போட்டுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் சின்னதாகவோ பெருசாகவோ இருந்தது அப்படின்னா, சின்னதாக இருந்தால் பிரித்து விட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் இந்த பக்கமாக ஒரு தையல் போட்டு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்படி தையல் போட்டு நம்ம முடித்தாச்சு. ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இதுக்கு பிறகு கழுத்து மட்டும்தான் நம்ம வந்து ஹெம்மிங்னா ஹெம்மிங்கு, அல்லது டபுள் தையல்னா டபுள் தையல், பைப்பிங்னா பைப்பிங், நம்ம அவங்க என்ன கேட்குறாங்களோ அதைப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். இவங்க வந்து எப்போயுமே டபுள் தையல் தான் போடுவாங்க. அதனால் எப்போயுமே நான் உங்களுக்கு டபுள் தையல் தான் போடுவேன். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மீதி உள்ள துணி எல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கழுத்து வந்து நம்ம ஜாயின் பண்ணணும், தைக்கணும். அதற்கு வந்து எந்த துணியை எடுக்கணும் அப்படின்னா, நம்ம கழுத்து வெட்டி எடுத்தோம் பாருங்களேன், அந்த துணி தான் நம்ம முன் கழுத்து பின் கழுத்து சேர்த்து நம்ம வெட்டி எடுத்தோம் பாருங்கள், அந்த கழுத்தை எடுத்துக்கணும். ஒரு இன்ச்சு போல் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு கட் பண்ண வரல அப்படின்னா இதே போல் ஸ்கேலால் ஒரு ஸ்கேல் அளவு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்கேல் அளவு அப்படியே வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சி விட்டுட்டு அந்தால டக்கு டக்குன்னு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், கோடு கீச்சு நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி நம்ம அந்த கழுத்து நம்ம எடுத்தோம் பாருங்கள், அந்த துணியில் கட் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபுல் கிராஸில் வரும். நல்லா நீள் வாக்குலையும் கிடைக்கும். நம்மளுக்கு நல்ல அந்த வளைவு வந்து அழகாக வரும். அதனால தான் அதில் கட் பண்ண சொல்கிறேன். இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஈஸி. அதை வைக்க பாருங்கள், எதுக்கு அப்படி வைக்கணும். வச்சு இதை போல் தையல் போட்டிங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்துடும். இந்த பாருங்கள், நான் எப்படி வச்சு தைக்கிறேன்னு பாருங்கள். ஈஸி தான். ஜாயின் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான். நம்ம நீளம் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும்.
எடுத்துகிட்டு மீதி இருக்க துணியை அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ளவுஸில் கழுத்தில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். 2ஆக மடிச்சுக்கோங்க. நான் டபுள் தையல் அப்படிங்கிறதுனால 2ஆக மடிச்சுட்டு ப்ளவுஸோட வெளிப்பாகத்தில் வச்சு அப்படியே தைக்க போகிறேன். நீளமாக அப்படியே தைச்சிட்டு வந்துட வேண்டியதுதான். ஈஸி தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 2ஆக மடிச்சிருக்கிறேன். மடித்து ப்ளவுஸோட வெளிப்பாகத்தில் வச்சு அப்படியே தையல் போட்டுட்டு வரேன். வீடியோ ரொம்ப நீளமாக போகுதுங்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடு வச்சு சொல்லித்தரேன். கழுத்து மட்டும் தனியாக ஜாயின் பண்ணுறது ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. திருப்பி அதை அப்படியே திருப்பி போட்டு இந்த பக்கமாக உள் பக்கமாக திருப்பிடுங்க. திருப்பிட்டு ஃபஸ்ட்டு மேலே அந்த ஓரத்தில் ஒரு தையல் அப்படியே போட்டு வந்துடுங்க. இந்த தைக்கிறேன் பாருங்கள், அந்த ஓரத்தில் அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு அந்த பக்கத்தில் தையல் முதல்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே சைடில் இந்த ஓரத்தில் ஒரு தையல் நம்ம 2ஆக மடித்தோம் பாருங்கள். அந்த துணியில் அந்த கழுத்து ஓரத்தில் ஒரு தையலும் இந்த ஓரத்தில் ஒரு தையலும் போட்டிங்கன்னா நம்மளுக்கு டபுள் தையல் கரெக்டாக வந்துடும். இந்த தையல் தான் நம்மளோட இந்த கஸ்டமர் வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து பிரியாது, வேறு அழுத்தாது, பைப்பிங் வச்சு அழுத்தும்பாங்க. அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராதான். அதனால் அவங்க எப்பயுமே இந்த தையல் தான் கேட்பாங்க. அப்படியே இந்த பக்கம் வச்சு அப்படியே ஒரு தையல். தொங்க விடக்கூடாது. இந்த துணியை வந்து நம்ம அந்த பக்கமாக தொங்க விட்டோம் அப்படின்னா இழுத்துக்கும். அப்புறம் நம்மளோட அளவு வந்து மாறும். அதனால தான். அதேமாதிரி ப்ளவுஸை தைக்கும்போது சும்மா கையை வச்சு கசக்கி அப்படி இப்படின்னு போட்டு பெராண்டி எடுக்காதீங்க. நம்ம பூவை எப்படி கட்டுவோம், ஒரு பூவை கட்டும்போது எப்படி பொறுமையாக அமுக்காமல் கட்டுவோமோ அதே போல் நம்ம இந்த ப்ளவுஸையும் வச்சு தைச்சோம் அப்படின்னா நம்ம பின்னாடி அயன் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அயன் பண்ண மாதிரியே இருக்கும். அதை அப்படியே நம்ம எடுத்து நம்ம கஸ்டமர்கிட்ட மடித்து அப்படியே கொடுத்துடலாம். இந்த லாஸ்ட்டில் வந்து நூல் காலி ஆயிடுச்சு, அதனால் ஒரு மாதிரி வந்துடுச்சு. அதனால் அதை லைட்டாக பிரித்து விடுறேன். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ப்ளவுஸ் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படின்னு. சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டுங்க. எந்த ப்ராப்ளமும் வராது. போட்ட உடனே கஸ்டமர் வந்து திருப்தி ஆயிடுவாங்க. 2 பக்கமும் ப்ளஸ் பாயிண்ட் வந்திருக்கு. கழுத்தும் அழகாக வந்திருக்கு. முன் கழுத்து பின் கழுத்து ரெண்டுமே அவங்க சொன்ன அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ப்ளவுஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட பானுவின் அம்மா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் அப்பப்போ போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.